ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு நைட்டியை வந்து எப்படி நம்ம வெட்டி தைக்கலாம் அப்படின்னா, தச்ச நைட்டி தான். அது வந்து எப்படி நம்ம வந்து இதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம போடலாம், ஃபிட்டாக போடலாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ இந்த நைட்டி வந்து என்னோடய நைட்டி தான். பாருங்கள், இப்போ வந்து இதை எப்படி ரெண்டாக நான் மடித்து போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குல்ல? இதுதான் நைட்டியோட முன்பாகம். இந்த ரெண்டையும் ஷோல்டர் ரெண்டையும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கை ரெண்டையும் ஒன்று போல் சேர்த்துக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. சரியா? இப்படி ரெண்டாக மடித்து போட்டுக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு இங்கேருந்து எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு பாருங்கள். ஷோல்டர் எவ்வளோ தூரம் இருக்குன்னா ஒரு 5 இருக்குது. சரியா? கழுத்துலேருந்து ஒரு 5.25 கிட்ட இருக்குது. சரியா? இப்போ நம்ம இதை போடும்போது எங்கே இருக்குன்னா, ஷோல்டர் கரெக்டாக அளவு. ஷோல்டர் வந்து நம்ம இப்போ இதுதான் ஷோல்டர் அளவுனா, இதையும் தாண்டி இந்த தையல் இருக்குது. சரியா? இப்படி போடும்போது நமக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சி போடணுன்னா இந்த மாதிரி வெட்டி தைங்க. பாருங்கள், இப்போ வந்து நைட்டி வந்து உங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ இருக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஷோல்டர் வந்து ஒரு 3.5 இருந்தாலே போதும். சரியா? நீங்கள் ஒல்லியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 போதும். கரெக்டாக தச்சு முடித்ததுக்கு அப்புறம் 3.5 இருந்தால் போதும். இப்போ கொஞ்சம் ஷோல்டர் கொஞ்சம் விரிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். 4 அளவு வச்சுக்கலாம். சரியா? 4 வச்சுக்கிடலாம். சரியா? இப்போ எனக்கு வந்து இது மொத்தமாக 5 இருக்குது. இப்போ நான் இதை வந்து எனக்கு வந்து 4.5, அதாவது 4.5 வரை நான் இதை இப்போ வெட்ட போகிறேன். சரியா? எப்படி வெட்டலான்னா பாருங்கள், எனக்கு இப்போ வந்து 4.5 நான் வெட்டினேன்னா எனக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். அப்போ எனக்கு 4 வந்து இருக்கும். இது பாருங்கள், 4. சரியா? எனக்கு வந்து தச்ச பிறகு 4 இருக்கும் ஷோல்டருடைய அளவு, இங்கே கழுத்துலேருந்து இது வரை. சரியா? இப்போ வந்து இந்த எனக்கு 4.5லேருந்து நான் இப்போ 4.5 போட்டுக்கிடுறேன். இதான் 4.5. சரியா? கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பக்கத்தில் வெட்டும்போது மட்டும் பார்த்து வெட்டணும். சரியா? இப்போ இப்படி கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சில் இப்படி கொண்டு வந்து இங்கே வரும்போது சுருக்கிக்காங்க. இந்த பக்கம் வரும்போது சுருக்கிக்காங்க. சரியா? சுருக்கி இந்த தையல்கிட்டே வெட்டிக்கோங்க. இந்த தையல் இங்கேருந்து 4.5 வந்து ஒரு 5.5 இன்ச்சு வரை கொண்டு வாங்க. சரியா? ஒரு 5.5 இன்ச்சு வரை நீங்கள் 1/2 இன்ச்சில் கொண்டு வந்து இந்த பக்கம். சரியா? 1/2 இன்ச்சில் கொண்டு வந்து இங்கே வரவும் இந்த தையல் பக்கமே நீங்கள் வெட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம எப்படி வெட்டலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஒல்லியாக இருந்தீங்கன்னு வைங்களேன், இப்போ நான் கொஞ்சம் குண்டாக இருப்பேன். ஆனால் நீங்கள் ஒல்லியாக இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து இதை இந்த அளவுலே கொண்டு வரலாம். நான் இந்த 1/2 இன்ச்சு அளவுலே கொண்டு வந்து இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இருக்கணும். சரியா? அந்த லெவல்லே கொண்டு வந்து இதை வந்து இப்படி போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சிலே கொண்டு வந்து கொஞ்சம் தள்ளி வெட்டிக்கோங்க. சரியா? இந்த தையலில் வெட்டான்னா கொஞ்சம் தள்ளி 1/2 இன்ச்சிலே வெட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே தையல் போடும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக இந்த கையளவு வெட்டுருவீங்கள, இந்த தைப்பீங்கள, அதுலேருந்து கொண்டு வந்து இருக்குல்ல, இந்த பக்கம் வரும்போது மட்டும் ரொம்ப வந்து பிடிக்கக்கூடாது. பிடிக்காமல் இங்கே வரும்போது மட்டும் நல்ல இப்படி ஷேப்பாக பிடிச்சிக்கோங்க. சரியா? இவ்வளோ தூரம் நீங்கள் ஷேப்பாக பிடிச்சா இது அழகாக சுடிதார் பேட்டர்ன் மாதிரி அழகாக கிடைக்கும். அசிங்கமாகவும் இருக்காது. கொஞ்சம் இங்கே லூஸ் விழும்போது உங்களுக்கு அசிங்கமாக இருக்காது, அழகாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தைங்க. நீங்கள் இப்படி போடுவீங்கன்னா இப்படி நீங்கள் தைங்க. இதை வந்து நான் இப்போ எனக்கு வந்து நான் குண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் மார்பு அளவு எனக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இங்கே 1/2 இன்ச்சில் இங்கேருந்து நான் இப்படி 1/2 இன்ச்சிலே இந்த கோடு போட்டுட்டு இங்கே வரும்போது இந்த தையல்லே நான் போட்டு விடுறேன். இதேமாதிரி நீங்கள் கூட வெட்டலாம். இல்லை ஏன்னா ஷோல்டர் இல்லை, எனக்கு ஷோல்டர் நீட்டமாக இருக்கட்டும், பரவாயில்ல, நான் இது வெட்டிலாம் தைக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் இதில் மடிச்சுக்கிடலாம். சரியா? இதில் மடிச்சுக்கிடலாம். ஷோல்டர் கொஞ்சம் நீங்கள் வெட்டி தைக்கணும், இது கொஞ்சம் அழகாக போடணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் வெட்டிட்டு மேலே வச்சு தைச்சிங்கன்னா அது பார்க்க உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சரியா? இப்போ நான் இதை வந்து
இங்கெல்லாம் வெட்டாண்டா, நீங்கள் இங்கெல்லாம் வெட்டக்கூடாது. இதை மட்டும்தான் நீங்கள் வெட்டணும். இதை வந்து நம்ம பிடிக்கும்போது நம்ம பிடிச்சிடலாம். சரியா? இப்போ இதை நான் எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். பாருங்கள், இப்போ ரெண்டையும் அக்குள் பக்கம் எல்லாம் ஒன்று போல் சேர்த்து வச்சுக்கோங்க. சரியா? வச்சுட்டு தெரியுதா? வச்சுட்டு இப்போ வெட்டுங்க. இப்போ வெட்டி எடுத்தாச்சு. இப்போ எனக்கு இதில் தையலுக்கு ஒரு அரேஞ்சு போகும். ஷோல்டர் இவ்வளோன்னு கிடச்சிரும், சின்னதாக கிடச்சிரும். அப்புறம் உங்களுக்கு கை, இப்போ நான் கையை தனியாக வெட்டி எடுத்தாச்சு. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை நீளம் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கை நீளம் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கிட்டு இந்த ரெண்டையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கை நீளம் போடுவீங்கன்னு பார்த்துக்கோங்க. 5 போடுவீங்களா, 4 போடுவீங்களா, அது 6 போடுவீங்களா, அது உங்களோட விருப்பம். ஆனால் நீங்கள் கம்மியாக போடுறதா இருந்தால் மட்டும் இப்படி வெட்டுங்க. இல்லைன்னா நீங்கள் நீட்டமாக போடுறதா இருந்தால் நீங்கள் வெட்டி தைக்க வேண்டாம், அப்படியே மடிச்சுக்கோங்க. அந்த அடியில் மடிச்சுக்கோங்க. சரியா? இப்போ வந்து நான் வந்து ஒரு 5, எனக்கு ஒரு 5 வைக்கும் கை. தையலுக்கு வந்து ஒரு அரேஞ்ச் வச்சு விடுறேன். இந்த தையல் போட்ட பகுதி இருக்குல்ல, இதை நீங்கள் வெட்டாண்டா, அது அப்படியே இருக்கட்டும். சரியா? அதிலேருந்து நான் ஒரு 5.5 வைக்கேன். எனக்கு கை 5.5 வச்சுட்டு தையலுக்கு ஒரு அரேஞ்சு விட்டுட்டேன். சரியா? விட்டுட்டு அதிலேருந்து இப்படி கொண்டு வந்து இந்த பக்கம் வரும்போது நீங்கள் ரொம்ப வெட்டாண்டாம். சரியா? இங்கே வெட்டினா உங்களுக்கு வந்து அக்குள்ள வந்து உங்களுக்கு அது நல்லா இருக்காது. அதனால் இந்த பக்கம் மட்டும் ஒடுக்கி வெட்டிட்டு ஒடுக்கி நீங்கள் வெட்டிக்கோங்க. பாருங்கள், 2 ஒன்று போல் வச்சுட்டு நான் வெட்டி எடுத்துக்கிடுவேன். இப்போ வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நான் கை வெட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம தைக்கும்போது எப்படி தைக்கலாம், இதை பிரித்து எடுத்துடணும். சரியா? தைக்கும்போது இதை பிரித்து எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வெட்டி வச்சுருக்கல இதை எல்லாம் கொஞ்சம் ஜாயிண்ட்டு கொடுத்துடலாம். இதை வந்து ஜாயிண்ட்டுக்கு நம்ம இதில் கொடுத்து தைச்சிக்கிடலாம். சரியா? இப்போ நம்ம வெட்டுறதை பார்த்தாச்சு, எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நைட்டி வந்து நம்ம வெட்டிட்டோம். இப்போ எப்படி தைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல இந்த கை, இந்த சைடில் தையல் இருக்குல்ல, இதை நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. சரியா? அப்படி நூல் பிரிக்கிறத வச்சு இப்படி பிரித்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? இப்படி பிரித்து எடுத்துக்கோங்க. இப்படி ரெண்டையும் இப்படி பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இருக்குல்ல, இந்த பகுதியில் நம்ம கொஞ்சம் ஒட்டு போட்டுக்கலாம். இது வந்து ஒட்டு வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கு அவசியம் இல்லை. சரியா? இந்த பக்கம் ஒட்டு போடுறது எதுக்குன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு தான். ஒருவேளை அக்குள்ள வந்து நமக்கு பிடிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம ஏன்னா வெட்டி எடுத்துருக்கோங்கிறதுனால அக்குள்ளே சுற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறதுனால அக்குள்ள வந்து நமக்கு வந்து எந்த பிடிப்பும் வரக்கூடாது, டைட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால நான் இதில் ஜாயின் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு நமக்கு ஜாயின் தேவையில்லை, இந்த இடத்துக்கு தான் ஜாயிண்ட் தேவை. நம்ம கை சுற்றளவுக்கு ஜாயிண்ட் தேவையில்லை. ரொம்ப குண்டாக இருந்தால் தேவைப்படும். மற்றபடி நீங்கள் வந்து
இதில் வந்து நான் ஒட்டு போடுறது இப்போ ஒல்லியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுலேயுமே ஒட்டு போடாண்டா, நீங்கள் அப்படியே வெட்டி தைச்சிட்டு நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிடலாம். சரியா? இது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் குண்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. வரும் இதை வந்து அப்படி வச்சு தைச்சிக்க. நம்ம வெட்டி எடுத்த அந்த நைட்டிலேருந்தே நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் தைச்சிக்கிடலாம். எந்த கலர் நூல்னாலும் போட்டுக்கோங்க. சரியா? உள்ளங்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. இப்படி போட்டு இப்படி தைச்சிக்கோங்க. சரியா? தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத சும்மா இப்படி வெட்டி விட்டுக்கணும். இல்லை எந்த மடிச்சுலாம் தைக்க வேண்டாம். இந்த பக்கம் அந்த பக்கம் மடிச்சுலாம் தைக்க வேண்டாம். சும்மா நீங்கள் அப்படி வச்சே தைங்க. ஏன்னா நைட்டி தானே, அதனால் வச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதை ஜாயின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கையில் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. நைட்டியை வந்து மாதிரி இந்த இடத்துல வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இந்த இடத்துல நேராக வச்சு நான் சென்டராக வச்சு இப்போ தையல் போட்டு எடுத்துக்கிடுறேன். இப்படி சுற்றி ஜாக்கெட்டு நம்ம அடிப்போம் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் அடிச்சுக்கோங்க. அப்படி சுற்றி அடிச்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த ஜாயிண்ட் நம்ம ஏன் போடுறோன்னா, இந்த அக்குள்ள நம்ம வெட்டி எடுத்துருக்கிறதுனால இந்த பக்கம் அங்கே வந்து நம்ம அரைஞ்சி விட்டு வெட்டியிருக்கல, அதனால நம்ம வந்து இதில் ஜாயிண்ட் போடும்போது ரொம்ப கட்டையாக வரும். அதனால் இதில் நீங்கள் ஜாயிண்ட் கொடுத்தா தான் கொஞ்சமாவது இதில் உங்களுக்கு துணி கிடைக்கும். இதை விருப்பப்படுறவங்க மட்டும் நீங்கள் வெட்டி தைச்சிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நைட்டி வந்து சில பேர் வந்து அப்படியே வாங்கி அப்படியே போட்டுருவாங்க. கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி வெட்டி தைச்சிக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வர இப்போ நமக்கு கிடச்சிட்டு. சரியா? நமக்கு அந்த அக்குள் வர இந்த துணி கிடச்சிருக்கு. இல்லைன்னா நம்ம ஒட்டு போடலைன்னா அந்த அக்குள் வர கிடைக்காது. நம்ம தைக்கும் போதுமே நமக்கு அது சரியாக வராது. பாருங்க, இப்போ இன்னும் கூட ஒரு தையல் நான் போட்டுக்கிடுறேன். ஜாக்கெட்டுக்கு போடுற மாதிரியே நான் போட்டுக்கிட்டு இப்போ தைச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், கை நமக்கு அப்போதை ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்போ நம்ம அதை வெட்டி தைச்சாச்சு. இப்போது ஷோல்டரோட அளவு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்குது. கரெக்டாக 4 இருக்குது. நான் வந்து 4.5 வெட்டினேன். அரை இன்ச்சு தையலுக்கு போய்ட்டு இப்போ கரெக்டாக நமக்கு 4 இருக்கா. இதேமாதிரி நீங்களும் வெட்டி தைச்சிக்கோங்க. இன்னொரு கை நான் தைச்சிட்டு நம்ம எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு கையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். நான் ஒட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி தைச்சி போட்டிங்கன்னா நீங்கள் நைட்டி வாங்கினா இப்படி தான் உங்களுக்கு தைச்சி போட்டால் பிடிக்கும். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி தைச்சா.
நான் இப்படி தான் என்கிட்ட கேட்குறவங்களுக்கெல்லாம் தைச்சி கொடுப்பேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ நைட்டி கூட எல்லாருமே பிடிச்சி தான் போடுறோம். அதனால அப்படி யாருமே போடுறதில்ல. நைட்டி வாங்கினா இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் எல்லாருமே போடுறோம். அதேமாதிரி அதனால் நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தா தைச்சி போடுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து சும்மா மடிச்சுட்டு சும்மா பிடிச்சி அப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டவங்களுக்கு இப்படி தான் போடும். இப்படி போட்டு பழக்கம் உள்ளவங்களுக்கு இப்படி தான் வெட்டி தைச்சி போட்டால் பிடிக்கும், போட்ட மாதிரி இருக்கும். நான் வந்து இப்படி அடிக்கடி இப்படி தான் வெட்டி தைப்பேன். ஏன்னா நைட்டி ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் இப்படி வாங்கி தைச்சிக்கிடுவேன். இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எடுத்துட்டு இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எப்படி பிடிக்கலாம் இந்த பாடியில் உங்களுக்கு எப்படி பிடிக்கலாம் ஹார்வெஸ்ட் அளவில் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதை ரெண்டையுமே நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. சரியா? இப்போ எடுத்துட்டு இப்போ இதை வந்து ராங் பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. சரியா? இது நல்ல பக்கம், ராங் பக்கம் நீங்கள் திருப்பி போட்டுக்கிட்டு எப்படி தைக்கலாம்னு சொல்கிறேன். பாருங்கள், இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடியில் மடித்து தைக்கிறதெல்லாம் அது உங்களோட இஷ்டம். சரியா? உங்கள் இஷ்டம். இப்போ இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டை ஒன்றா வச்சுக்கிட்டு அதே போல் இந்த பக்கமும் கை ஒன்றா வச்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணும்னு பார்த்துக்கோங்க. சரியா? உங்கள் கை சுற்றளவு பார்த்துக்கிட்டு, நைட்டி ரொம்ப டைட்டாக போடாதீங்க. கையிலலாம் கொஞ்சம் லூஸ் விட்டுக்காங்க. உங்களுக்கு ஒரு 4.5 இன்ச்சு தான் உங்களுக்கு சுற்றளவு இருக்குன்னா 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. லூஸாக போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் அலசும் போது தண்ணியில் போடும்போது இன்னும் சுருங்கும். அதனால் 1/2 இன்ச்சு கூட்டியே வச்சு தைங்க. சரியா? நான் இப்போ எனக்கு தேவையான அளவு வச்சு தைக்கேன். வச்சுட்டு இந்த ரெண்டையும் தக்குள் எல்லாமே எடுத்து விட்டுக்கோங்க. சரியா? எடுத்துட்டு தையலுக்கு நேரம் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டு இந்த ரெண்டு ஒன்று போல் வச்சுட்டு வச்சு தையல். இப்போ நெக்ஸ்ட்டில் அக்குள் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. டைட்டாக போடாதீங்க. நைட்டி வந்து அக்குளும் ரொம்ப டைட்டாக போடாதீங்க, கொஞ்சம் லூஸ் விட்டுக்காங்க. சரியா? லூஸ் விட்டு நான் வந்து கெஸ் பண்ணி தைக்கேன். உங்களுக்கு அளவு எடுத்துக்கோங்க. சரி? எவ்வளோ வேணுமோ பிடிச்சிட்டு கூட நீங்கள் காணாதுன்னு கூட பிடிச்சிக்கிடலாம். சரியா? இப்போ நான் வந்து எனக்கு எந்த அளவு வேணுமோ அது எனக்கு தெரியும், அதனால் நான் தைக்கிறேன். இப்படி கொண்டு வந்து அக்குள் குட்டை ரொம்ப பிடிக்காமல் இப்படி கொண்டு வந்து பாருங்கள். இப்போ எப்படி கொண்டு வரல, நீங்கள் கோடு வேணால் போட்டுக்கோங்க. எப்படி அங்கேருந்து கோடு போட்டு இப்படி வளைச்சி கொண்டு வாங்க. வளைச்சி கொண்டு வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட வளைச்சி கொண்டு வாங்க. எப்படி நைட்டி எப்படி வளைச்சி அடியில் நூல் இல்லை, அதான் கட் ஆயிடுச்சு. சாரி.
அடியில் நூல் இல்லை பார்த்தீங்கன்னா. இப்போ நான் உங்களுக்கு அளவு போட்டு காமிக்கேன். இப்படி தையல் போட்டுட்டு இப்படி கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வந்துட்டு இங்கே வரும்போது மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் வளைச்சிக்கோங்க. கொஞ்சம் வளைச்சி இப்படி கொண்டு வாங்க. சரியா? அதுக்கு பிறகு நீங்கள் இதில் வந்து இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. சரியா? நான் உங்களுக்கு எப்படி தைக்கணுங்கிற மட்டும் சொல்கிறேன். ஒரு பக்கம் நம்ம தைச்சாச்சு, இன்னொரு பக்கமும் அதே மாதிரி பிடிச்சிக்கிடலாம். ரெண்டையும் ஒன்று போல் வச்சுட்டு அந்த கை அளவு பார்த்து தைச்சிக்கோங்க. சரியா? இந்த கை அளவு வச்சுக்கிட்டு இதில் வந்திருக்கோ அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு தைச்சிக்கோங்க. நீங்கள் எல்லாமே அதில் அளவெடுத்து போட்டுக்கோங்க. இந்த அளவு நம்ம எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அக்குள் சுற்றளவு எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. சரியா? நான் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் கெஸ் பண்ணி போடுறேன். இப்போ நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், தச்சாச்சு. கை ரெண்டும் நம்ம இப்போ தச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த ரெண்டையும் ஒன்று போல் வச்சு பார்த்துக்கோங்க. சரியா? முதல்ல நமக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல வெட்டி தைச்சதுனால நமக்கு பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல நல்லா எப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அழகாக கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஷோல்டரையும் ரெண்டு சரியாக இருக்கான்னு, கை ரெண்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கை ரெண்டும் நமக்கு சரியாக வந்திருக்கு. சரியா? இதேமாரி வெட்டி தைச்சி பாருங்கள். அழகாக இருக்கா? இதேமாரி வெட்டி தைச்சிக்கோங்க. அப்புறம் இன்னும் உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா இங்கே நல்லா இப்படி ஷேப்பாக வந்து பிடிச்சிக்கோங்க. அதுமாரி அடியில் வந்து அது உங்கள் அளவு நீங்கள் எவ்வளோன்னு பார்த்துட்டு அடியில் வெட்டி தைக்கவோ மடித்து தைக்கவோ தைச்சிக்கோங்க. ஓகேவா?